இம்பாலா செவர்லெட்டில் இவர் கேளம்பாக்கம் போகிறார். அப்போ வந்து மண் ரோடு வரும். அப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, லேண்ட்லைன் ஃபோன். இல்லைங்க நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் வைக்க தேவைப்படுது, மாடுங்க நிறைய வச்சோம். உடனே அப்படியா கண்டிப்பா ஒரு 10 பிரிவை போடு உள்ள எது அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்க 100 தடவை யோசிப்போம். அந்த வண்டியை திறந்து அதில் 10-20 பிரியை ஏற்றி அதை கயிறு கட்டுறது எது தெரியுமா, இந்த வைக்கோலையே கயிறு மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதை வச்சு கட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீ பின்னாடி ஏறிக்கா சொன்னார். அவன் சட்டையில் அவன் உட்காந்துட்டான். இது என்ன ஆயிடுச்சுன்னா ராங் டாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. ஒவ்வொன்றா சொல்லி 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 மாறி போச்சு. அவர் வந்தார், சிவாஜி சார்கிட்ட காரு கேட்டார், கொடுக்கலன்னு சொன்ன உடனே ஒரு உடனே காரை கொண்டாந்தார், காமிச்சார் வைக்க. நான் வந்து எங்கள் ஐயா தான் தலைமை. அப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. எல்லாம் 4 பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இங்கேயே படிக்க வச்சார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படி நாங்கள் இருந்துட்டு இப்போ நானே என் மனைவி மட்டும் இருக்கிறோம். ஒரே ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு க்ரௌடு. அதான் சுற்றி வாடகை விட சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் வந்து உங்கள் அப்பா. நான் கேட்குற கேள்விக்கு அப்பாவாக இருந்து நீங்கள் பதில் சொல்லணும். இப்போ வந்து ராதாரவி சார் கிடையாது, நீங்கள் தான் உங்கள் அப்பா. நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். நீ ஏதோ என்ன ஒம்பளுக்கு எதுவுமே ஒம்பளுக்குல, பர்சனாலிட்டி ஸ்விட்ச். ஓகேவா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, உங்கள் பசங்கிட்ட நீங்கள் மிஸ் பண்ண மூமெண்ட். பிள்ளைங்களா அதான் பத்தாச்சு, அது பாட்டு படிக்க போகுது, அதுக்கு என்ன இருக்குது? ஓகே சார், ஃபஸ்ட்டு வந்து அப்பாவை பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன மிஸ் பண்ணுவீங்க, என்ன மூமெண்ட்? டுடே இன்னைக்கு கூட நான் மிஸ்ஸிங் ஃப்ரம் மை ஃபேமிலி. ஏன்னா பெரியவன் வந்து அவன் பேக்கரி வச்சுருக்கான், அவன் பொண்டாட்டி அங்கே ஊட்டிலே இருக்காங்க, குழந்தைய அங்கேயே படிக்குது ஊட்டியில், பேத்தியும். இந்த பக்கம் என் மக வந்து இங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலி உள்ள நுழைஞ்சா. வசதியான குடும்பம் தான், 2 பசங்க. நாங்கள் சாட்டர்டே ஆனால் என்ன இங்கே கூப்பிட்டு வரியான்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலி போல இருக்குது. ஏன்னா நான் இருந்து வளர்ந்தது வேறு விதம். நான் வந்து எங்கள் ஐயா தான் தலைமை. அப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. எல்லாம் 4 பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் இங்கேயே படிக்க வச்சார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல. இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பேட்டி எடுக்கிறீங்க பாருங்க, நல்ல காலத்தில் அதெல்லாம் அப்போ வரல, பேட்டிலாம் எடுக்க முடியாது. இந்நேரம் 2-3 உள்ள உருண்டு ஓடி வந்திருக்கோம். அதனால் அப்படி நாங்கள் இருந்துட்டு இப்போ நானே என் மனைவி மட்டும் இருக்கிறோம். ஒரே ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்கன்னா இவ்வளோ பெரிய வீட்டுக்கு க்ரௌடு. அதான் சுற்றி வாடகை விட சொல்லிட்டேன். வாடகை விட்டுக்கு அட்லீஸ்ட் வாடகை விட்டாலாவது இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு தைரியம் இருக்கும். பட் எங்கள் ஐயா இருக்கும்போது மொத்தமாக குடும்பமாக இருக்கும். சொல்லு. இப்போ வந்து அப்பாவா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கோ ஆக்டர்? எங்கள் அப்பாவா சொல்லுங்க. எல்லா நடிகரும் முட்டி அடித்து நடித்தா தான் உண்டு. இப்போ சிவாஜி சார் வந்து இப்போ வந்து என் கம்பெனியில் வளர்ந்ததுனால எங்கள் ஐயாவுக்கு ரொம்ப மரியாதை. புரட்சி தலைவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ சாரா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கோ ஆக்டர்? ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அப்படியே அந்த 3 பேர் பேட்ச் அப்படியே தூக்கணும். ஜெமினி சார், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன். ஏன்னா உண்மையை சொல்ல போகிறேன், அவங்க படம் தான் ரொம்ப பார்ப்பேன். இப்போ விஜய் மரணத்திலேருந்து விஜயகாந்த் படம் போட்டால் உட்காந்துடுறேன். எனக்கு வந்து நான், விஜயமா, சந்திரசேகர், எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு எல்லோரும் ஒரு செட்டாக இருந்ததுனால அந்த படம் பார்க்குறதுக்கு எதுக்காக அவாய்ட் பண்ணுவேன்னா, நான் வெளியே தான் வீரன் சூரன்லாம், உள்ளே பயந்தாங்குழி நான். அதனால் இந்த ஃபோட்டோ இவங்க படத்தெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு பழைய ரெமினிசன்ஸ் போகுது, பழைய ஞாபகங்கள் போச்சுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். அது உண்மை. அப்புறம் அதே மாதிரி அவங்களெல்லாம் பற்றி யாராவது தப்பாக சொன்ன விட மாட்டேன், பதில் சொல்லிவிடுவேன். நான் தப்பாக சொல்ல, எனக்கு உரிமை இருக்குது, உனக்கு உரிமை கிடையாது, அப்படி பேசுவேன். எஸ். ஓகே சார், இப்போ அப்பாவா பிக் 1. நான் 2 இது சொல்லுவேன், இல்லை ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணோம். பொலிட்டிஷியன் ஆர் நடிகர்? நீ கேட்குறது தப்பான கேள்வி, தப்பான ஆள்கிட்ட கேட்குறேன். அப்புறம் சிவாஜி சார் ஆர் எம்ஜிஆர் சார்? எல்லாருமே ஒன்று தான், எல்லா நடிகர்கள்லாம் ஒன்று. ஓகே, ஸ்டேஜ் ஷோ ஆர்எல்ஸ் மூவி? ஸ்டேஜ் தான் பெஸ்ட். ஓகே, இப்போ அப்பா வந்து நாடக கலைஞராக இருந்திருக்காரு, நடிகர், பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயும் இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இந்த குவாலிட்டி மட்டும் மாறினதே இல்லை அவர்கிட்டனா என்ன குவாலிட்டி? நீங்கள் வந்துமா அவர் கேட்குற குவாலிட்டி குவான்டிட்டி இதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பார்.
மேக்கப் போட்டால் தான் அந்த முகத்தில் அந்த வித்தியாசம், ஆடைகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசம், பாடி லாங்குவேஜ் மாறிடும். ஒரு வேளை இருக்கலாம். ஏன்னா பாமன்னிப்புக்கும் பாகப்பண்ணுக்கும் உண்மையில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வித் இன்க்ளூடிங் பாடி லாங்குவேஜ். அது சிவாஜி போட நடிக்கிறது தான், சும்மா இல்லை. என்ன தான் நம்ம கம்பெனிலேருந்து தான் வந்தவருங்க சிவாஜி. 12 வயசு சிறுவன் எங்கள் கம்பெனியில் இருக்கும்போது. அதெல்லாம் இருந்தால் கூட அவர் நடிகை அனலைஸ் பண்ணி இல்லை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், சிவாஜிப்பா பற்றி சொல்கிறதுக்காக சொல்கிறேன். புரட்சித் தலைவரை வச்சு ஒரு சீன் எடுத்தார் கே சங்கரப்பா டைரக்டர். கே சங்கர் சார் வந்து பெஸ்ட் எடிட்டர், முதல்ல எடிட்டர் அப்புறமா டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆரையும் டைரக்ட் பண்ணுவார், சிவாஜி சாரையும் டைரக்ட் பண்ணுவார். ஒரு தடவை சிவாஜி சாரை டைரக்ட் பண்ணிவிட்டு அரை நாளுக்கு அப்புறமா புரட்சித் தலைவர் படத்துக்கு வந்துட்டார் ஏவிஎம். இதில் சொல்ல கேள்வி. இப்போ இவர் வந்து இப்படி நீங்கள் வரீங்க சொல்லிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று அவர் வந்தாராம். ஒன் மோர் புரட்சித் தலைவர்கிட்ட கேட்குறதுக்கு 100 தடவை யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவர் கொஞ்சம் நெருக்கம். ஒன் மோர் சொன்னோன்னே கூப்பிட்டு இருக்கேன், வாங்க சங்கர் சார் வாங்க. கை மேலே, அவர் சங்கர் சார் ரிலேட்டிவ், அவர் புரட்சித் தலைவர். கை மேலே போட்டுக்கிட்டு, நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இங்கே கேட்காதீங்க போங்கன்னு சொன்னார். அதை நினச்சிக்கிட்டுனா என்ன, நீங்கள் சிவாஜி சார்கிட்ட தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிவாஜி சார்கிட்ட இருக்கிறத நினச்சிக்கிட்டு இங்கே கேட்காதீங்கன்றதை நாசுக்காக பேர்லாம் சொல்லாமல் நீங்கள் அதை நினச்சிக்கிட்டு இங்கே கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனுங்க 2 பேர். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஓடி போச்சு. அப்பா ஃபேமிலி லைஃப் அண்ட் மீடியா லைஃப் ரெண்டே வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க? திருப்பி இதே கேட்காதம்மா. இல்ல சார், நீங்க சொன்னது புரியுது. எப்படியும் டைம் ஸ்பெண்ட் பண்ணது இல்ல. யாருமே பக்கத்தில் போய் நிற்கவே மாட்டோம். முதல்ல வேலை. அப்போ அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து ஒர்க் தான் ஃபுல்லாக. அவருடைய ஒர்க்கு, அவர் எதுவாக இருந்தாலும் வீட்டு விஷயம் கூட பேச. இப்போ லேண்ட்ஸ் வாங்கணும், இப்படி 40 ஏக்கருக்கு கேளம்பாக்கத்தில் வாங்கினோன்னே அந்த விவசாயம் பண்ணிட்டு இவர் நாடகத்தை முடிச்சுட்டு வர்றாரு காரில், நேராக கேளம்பாக்கத்துக்கு விட்டுருவார் வண்டியை. சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு மெட்ராஸுக்கு வருவார். அவர்கிட்ட ஒன்று என்னென்னா மெட்டீரியலிஸ்டிக்கு மரியாதை கொடுக்க மாட்டார். இப்போ கூட சிவப்பு கலரில் ஒன்று ஓடுது, மாப்பிள்ளை அழைப்புக்கலாம், அந்த கார் தான். அதில் 2 வண்டி தான் வந்தது இந்தியாவுக்கு. 2 வண்டியும் இப்போ இங்கே தான் இருக்குது. ஒன்று திலீப்குமார் வாங்கினார், ஒன்று எங்கள் அப்பா வாங்கினார். டூரர் அது இம்பாலா சேவலில். அப்போ வாங்கும்போது ஏதோ ஒரு 60,000 ரூபாவோ ஏதோ. இப்போ வந்து அதனுடைய விலை வந்து 4 கோடி 5 கோடியோ சொல்கிறேன். வெறும் கல்யாணம் மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு தான் போதும். அந்த வண்டியை ஒரு வாங்கிட்டு, தமிழன் டிரைவர் பேர், அவன் ஒருத்தன் பேரை விடான்னா தமிழன், அப்படி அவன் புரட்சி பேராக வைப்பான். அவனுக்கே தூத்துக்குடியில் இருந்த ஆள். அப்படியே பார்த்தா எங்கள் அப்பாவுடைய மகன் சொல்லுவாங்க எல்லோரும் நாடகத்தில் பார்த்தீங்கன்னா. எங்கள் குடும்பத்து மேலே அவ்வளோ. ஆனால் வெறும் எங்கள் அப்பா வண்டி மட்டும்தான் ஓட்டுவார். அவர் சொன்னது தான் கார் வாங்க முடியும் வீட்டில். அம்மாட்ட போய் சொல்லுவார், அக்கா இந்த வண்டி வாங்கிக்கோங்க. அவர் சொன்ன கடைசி வண்டிக்கு 8679 அம்பாசிடர். அது வரைக்கும் அவர் சொல்லி தான் வாங்கணும். அவர் என்ன செஞ்சாருன்னா, வந்துக்கிட்டே இருக்கும்போது இவர் இங்கேருந்து கேளம்பாக்கம் வந்துருச்சு அந்த வண்டி, சிகப்பு இம்பாலா செவர்லெட்டில். இவர் கேளம்பாக்கம் போகிறார். அப்போ வந்து மண் ரோடு வரும். அப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, லேண்ட்லைன் ஃபோன். இல்லைங்க, நம்ம தோட்டத்துக்கு கொஞ்சம் வைக்க தேவைப்படுது, மாடுங்க நிறைய வச்சிருக்கோம், ஒரு 50-60 மாடுங்க வச்சுருக்கோம், அதனால் வைக்க தேவைப்படுது, ஒரு 4 பிரி இருந்தால் கொண்டு வாங்க. எங்கள் அம்மாவுக்கும் 4 பிரி வக்கீல் தான் அவங்களுக்கு மைண்டில் இருந்தது. இவர் போனது இம்பாலா ஷோவில். உடனே அப்படியா கண்டிப்பாக ஒரு 10 பிரிவை போடு உள்ள எது அந்த வண்டியில் ஏறி உட்காந்துக்க 100 தடவை யோசிப்போம். அந்த வண்டியை திறந்து அதில் 10-20 பிரியை ஏற்றி அதை கயிறு கட்டுறது எதில் தெரியுமா, இந்த வைக்கோல்லையே கயிறு மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதை வச்சு கட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நீ பின்னாடி ஏறிக்கா சொன்னார். அவன் சட்டையில் அவன் உட்காந்துட்டான். அதோடு போனார் நேராக ஸ்டுடியோவில் போய், விஜயவாகினியில் தான் போய் இறங்கி இவர் போயிட்டார் ஷூட்டிங்க்கு. கண்டிப்பாக அப்படியே போய் தோட்டத்தில் போய் இறங்கினே தான் சொல்லிட்டு போயிட்டார்.
இது என்ன ஆயிடுச்சுன்னா ராங் டாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. ஒவ்வொன்றா சொல்லி 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 மாறி போச்சு. அவர் வந்தார், சிவாஜி சார்கிட்ட கார் கேட்டார், கொடுக்கலன்னு சொன்ன உடனே ஒரு உடனே காரை கொண்டாந்தார், காமிச்சார், வைக்க. அவர் என்ன சொல்லுவார்னா, ஏங்க அந்த வண்டியில் போய் வைக்க ஏற்றிட்டு வந்தீங்கன்னு சொல்லியிருந்தேன். மனிதனுக்கு நமக்காக உருவாக்கப்பட்டு தான் கார். என்னடா தகுடு தானடா அது, அதுக்கு போய் மரியாதை கொடுத்துக்கிட்டு அப்படி ஒரு சுபாவம் அது. இந்த உரை போட்டு வைக்க மாட்டார் வண்டியை. அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு அவர் லைஃப்பில். எல்லாருமே சொல்லுவாங்க, பட் வெவ்வேறையாக சொல்கிறாங்க. அதை கேட்கும் போது இல்லை, என்னடா இது நம்ம இருக்கிற நம்மகிட்டே அதை கேட்டு